தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் முதல் நாள். இறைவன் இந்த புதிய மாதத்தையும் புதிய நாளையும் கொடுத்து நம்மை நேசிப்பதை தன்னுடைய அற்புதமான செயல் வழியாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலே நாம் அடியெடுத்து வைக்கின்ற நேரத்திலே ஆண்டவன் துணையோடு அடியெடுத்து வைப்போம், ஆண்டோடைய அருளோடு அடியெடுத்து வைப்போம். ஆண்டோடைய அருட்கரத்தோடு இந்த மாதம் முழுவதும் நடந்திட இறை துணையை நாடுவோம். திருப்பால் 121 படிக்கின்றோம் அல்லவா? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துக, எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணை உண்டாக்கின ஆண்டவிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம், தெய்வமே, நீர் கொடுத்த இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக நீரே எனக்கு துணையாக இருந்தலும், என்னை கரம் பிடித்து வழி நடத்தியிருளும். தோனி சொல்லி இருக்கின்றார், என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும் என்று சொன்னீரே. அந்த வாக்குறுதியின் பிரகாரம் இந்த மாதம் முழுதும் உடைய பிரசனத்திலே எங்களை மறைத்து காத்துக் கொள்ளுவீராக. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய பராமரிப்பு நிலையிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்திய நேரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் நம்பிக்கையோடு நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவர் கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நீ செல்கிடங்கெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யோசுவாக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அதே கடவுள் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள்லாம் உனக்கு வாய்க்க செய்வாராக. நீங்கள் தொடுகின்ற காரியங்கள்லாம் உனக்கு வாய்க்க செய்வென்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்திடுவாராக. உன் பக்கம் 1000 விழுந்தாலும் உன் வலப்பக்கம் 16,000 விழுந்தாலும் இது உன்னை தாக்காது என்று சொன்ன கடவுள் இதோ உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து உங்களை பாதுகாப்பாராக. உன் இல்லத்திலே அமைதி குடிகளும் உம்முடைய வீட்டிலே சமாதானம் நிலைத்திருக்கும் என்று சொன்ன கடவுள் தாமே உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தன் அருளின் சமாதானம் நிலைத்திருக்க செய்தருள்வாராக. உனக்கு எதிராக எழுகின்ற எதையும் வாய்க்காது போகச் செய்வேன் என்று சொன்ன தேவன் தாமே உங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா மனித சக்திகளிலிருந்தும் தீயோடைய வஞ்சக வலையிலிருந்தும் கடவுள் உங்களை காத்து கொள்ளுவாராக. அது அற்புதமான கரம் இந்த மாதம் முழுதும் உங்களை சுமந்து காக்கட்டும், உங்களோடு இருக்கட்டும். அவருடைய அன்பு நிலையில் நீங்கள் நடந்து ஆதலும் இலைப்பாற்றியும் பெற்றுக்கொள்வீர்களாக. இத்தகைய அருள் வரங்களை இறைவன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளிலும் உங்கள் தேவையை சந்திக்க அருள் வரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இறைவன் பெற்ற மக்களாய் வாழ உங்களுக்கு இறைவன் துணை புரிவாராக. அன்பு சொந்தங்களே, இத்தகைய அருள் வரங்களை ஆசீர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனில் கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு துணையாக இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதுதான் இன்றைய வார்த்தை வழிபாடு. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினுடைய குணாதிசயங்களாக இங்கே இன்றைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு சில வழிமுறைகள். ஒன்று, இறைவனால் அனுப்பப்பட்டவராக இருக்க வேண்டும். முதல் வார்த்தையே எரேமியா சொல்லுகின்றார், இதை சொல்லவும் உங்கள் நகருக்கும் கோயிலுக்கு எதிராக இந்த வார்த்தை உதிர்க்கும் ஆண்டவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகின்றார். இறைவாக்கினர் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படி அனுப்பப்படுகின்றவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவோராக இருக்க வேண்டும். தனக்கு விருப்பப்பட்ட தன்னுடைய வார்த்தைகளை அல்ல, தான் விரும்பும் விதத்திலே அல்ல, மாறாக ஆண்டவர் விரும்புகின்ற விதத்திலே அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். தான் இறைவாக்கினுடைய முக்கியமான குணம். ஒன்று, இறைவன் அனுப்பப்பட வேண்டும், இறைவனுடைய வார்த்தையை பேசுபவர்களாக இருக்க வேண்டும். இந்த இறைவனுடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது அங்கே மக்களை மனமாற்றத்திற்கு அழைக்க வேண்டும். இறைவாக்கின் முக்கியமான பணி என்ன? இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பாளராக இருந்து மக்களை மீண்டும் இறைவன் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற பணியை செய்வது. மக்களை இறைவன் பக்கம் திருப்புவர்களாக இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் இந்த உலகிலே தோன்றிய பொழுது சொல்லப்பட்டது, மக்களுடைய மனங்களை ஆயத்தப்படுத்த, மெசியாவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்த, அவர்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்காக அனுப்பப்பட்டவர் என்று சொல்லுவார்.
தன் இறைவாக்கினுடைய முக்கியமான பணி மக்களை அழைப்பது, மனம் மாற்றத்திற்கு அழைப்பது, அவர்கள் தவறி போயிருக்கின்ற செயல்களை சொல்லி காட்டி அவர்களை நிலை வாழ்வுக்கு, புது வாழ்வுக்கு அழைப்பதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இறைவாக்கினுடைய பணி இறைவனுடைய இரக்கத்தை எடுத்து எம்ப வேண்டும். ஆண்டவர் நீதியின் கடவுள்தான், அதே வேளையிலே இரக்கமுள்ள கடவுள். பாவி ஒருவர் மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் தன் மனதை மாற்றிக்கொள்வார். இரக்கத்தின் ஆண்டவர் இரக்கத்தை வாரி வழங்குபவராக இருப்பார். தண்டிப்பதை விட மன்னித்து ஏற்றுக்கொள்வதிலே வல்ல கடவுள் என்கின்ற இறைவனுடைய இரக்க பெருக்கை எடுத்துச் சொல்பவராக இருக்க வேண்டும். அதைத்தான் எரேமியா செய்கின்றார். நீங்கள் உங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு ஆண்டவன் திரும்பி வருகின்ற பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு அருள்வரங்களை ஒளிவார் என்று சொல்லி அவர்களை, அதாவது இறைவனுடைய இரக்கத்தை எடுத்துச் சொல்லி இறைவன் பக்கம் அவர்கள் ஈர்ப்பதாக இருக்கின்றது. அடுத்ததாக இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து இறைவன் என்னை அனுப்பி இருக்கின்றார், இறைவனுக்கு துணையாக இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையில சிறிதும் சலனப்படாமல் உறுதியாக இருக்க வேண்டும். இதோ எல்லோரும் குருக்களும் மற்றவர்களும் இறைமைக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே இவர் தயங்கி போய்விடவில்லை, அங்கே சமரசம் செய்து கொள்ளவில்லை, மாறாக தான் பேசிய வார்த்தையிலே உறுதியாக இருந்தார். அவர்களுக்கு முன் நீ கலங்காதே என்று சொன்ன ஆண்டோடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து சிறிதும் கலங்காமல் உறுதியோடு இருந்தார். நீங்கள் என்னை கொள்வதாக இருந்தால் கொன்று விடுங்கள், ஆனால் மாசற்ற ரத்தத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததற்காக நீங்கள் உங்கள் சந்ததியும் தண்டிக்கப்படும் என்று சொல்லி உறுதியோடு இருக்கின்றார். இது இறைவாக்கினருக்கு தேவையான அடுத்த குணமாக இருக்கின்றது. இறுதியாக இப்படி இறைவனால் அழைக்கப்பட்டு இறைவனால் அனுப்பப்பட்டு இறை செய்தியை பேசி உறுதியாக இருந்து மக்களை மனமாற்ற அழைத்து என்னுடைய இரக்கத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கடவுள் சொன்னார் அல்லவா, என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் என்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போக என்று சொன்னாரே. இங்கே தான் அழைத்தவர்களை கடவுள் விட்டு விடுவாரா? தான் தெரிந்து கொண்ட மனிதர்களை கடவுள் கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் கைவிடார். திருப்பாடல் 34:19 படிப்பது போல நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலிருந்தும் கடவுளை காக்க வல்லவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை நம்புவோருக்கு எதுவுமே குறைவுபடாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. துன்பங்கள் வருவதை போல தோன்றலாம், அது உங்களை மூழ்கடிப்பதை போல, ஆனால் ஆண்டவர் உங்களை தன் கரத்தை சுமந்து காப்பவராக இருப்பார். அதைத்தான் எரேமியாவுக்கு செய்தது. இப்படி எரேமியா உறுதியோடு இருப்பதை பார்த்தவுடன் மக்கள் எல்லோரும், அங்கே இருந்த கூடிய தலைவர்கள் எல்லாரும் எரேமியாவின் பக்கம் பேசுகின்றார்கள். இவர் தானாக பேசவில்லை, இறை வார்த்தை தானே பேசியிருக்க என்று சொல்லி. அதோடு கூட அங்கே இருந்த சாப்பானின் மகன் ஆகிக்காம் அவருக்கு ஆபத்து வராமல் துணையாக இருக்கின்றார். இப்படி சூசன்னா சாவின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது அவரை சாவின் விளிம்பிலிருந்து காப்பாற்ற ஆண்டவர் நம்பியிருந்த அவருக்கு துணையாக தானியேலை அனுப்பியதை போல இங்கே கடவுள் எரேமியாவுக்கு துணையாக அனுப்புகின்றார். அன்பு சொந்தங்களே, நாம் ஆண்டவர் பற்றி கொண்டு ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடார். இதோ இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஒரு ஆசீர்வாதம் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கின்றார். கடவுள் நம்மை காப்பவராக, நமக்கு துணை புரிவராக இருப்பேன் என்கின்ற அந்த வாக்குறுதி, அந்த வாக்கு தத்துவம் நம்மில் நிறைவேற வேண்டுமெனில் இந்த மாதம் முழுவதும் நாம் இறைவனுடைய இறைவாக்கினர்களாக செயல்பட வேண்டும். இறைவனுடைய வாக்கை எடுத்து சொல்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை சுட்டி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். துணிவோடு இருப்பவர்களாக இருக்க வேண்டும். பாவ நிலையிலே தவறி போயிருக்கின்ற மனிதர்களை ஆண்டவன் பக்கம் திருப்பி அழைத்து வருபவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய இரக்கத்தை எடுத்து சொல்லி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோருக்கும் அந்த இரக்கம் கிடைக்கும் என்கின்ற அந்த உறுதியை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இறைவனுடைய அருட்கரம் நம்மோடு இருக்கும், நம்மை வழி நடத்தும், நம்மை பாதுகாக்கும். எத்துன்பம் நம்மை சூழ்ந்திருந்தாலும், மலை போல துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அதை பனி போல அவர் நொறுக்கி போடுவார். ஏனெனில் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், நீ அமைதியாயிரு, நான் உனக்காக போராடுவேன், உனக்கு வெற்றியை விற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இறை அருளுக்காக மன்றாடுவோம். இறைவனை சார்ந்து வாழ்வோம். இறைவனுடைய பாதுகாப்பில் மகிழ்ந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆற்றல் வாய்ந்தது
பக்கமும்